வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். நேற்றுக்கு வீடியோவில் காரைக்குடி நம்ம மேக்கப் போனதை பற்றி போட்டிருந்தோம். அங்கேருந்து ரஷ்ஷாக வந்து திருப்பூர் வந்ததை பற்றியும் போட்டிருந்தோம். திருப்பூர் மங்கலமில் இருக்கிற மலைக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். குழந்தை வேலாயுத சாமி கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஒரு மண்டபத்து தாங்க மேக்கப்புக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்திருக்கிற ப்ரைடுக்கு வந்து 2 அக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே நாம தான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தோம். பெரிய அக்காவுக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி மேக்கப் பண்ணியிருந்தோம். சின்ன அக்காவுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். இப்போ கடைசி தங்கச்சிக்கு வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். 3 பேருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ லாங்கான ஹேருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் வேரியேஷன் இப்போ பார்க்கலாங்க. அவங்க ஹேரை வந்து நீட்டாக வந்து ப்ரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரௌன் பஃப் வந்து வச்சுட்ருக்குறோம். க்ரௌன் பஃப் வந்து வைக்கும்போது நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ண ஹேராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லுக் இந்த மாதிரி நீட்டாக வருங்க. சிரம் வந்து நான் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஷைனியாக தெரியும். இன்றைக்கி நம்ம சைட் பஃப் மாதிரி ஹேர் டூ வைக்க போகிறோங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம லேயர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரௌன் பஃப் வச்சாச்சு. இதில் நம்ம வந்து லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். லேயர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஷைனிங் ஸ்ப்ரேலேயே வந்து நீங்கள் லேயர்ஸ் க்ரியேட் பண்ண பாருங்கள். செட்டிங் ஸ்ப்ரேயில் அடிச்சுட்டு நீங்கள் வந்து லேயர்ஸ் க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிக்கி ஆகிக்கும். உங்களுக்கு லேயர்ஸ் வந்து நீட்டாக வந்து கிடைக்காது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் வந்து எடுக்க போகிறோம். சைட் பார்ட்டிஷன் எடுக்கிறதுனால இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக வந்து நீங்கள் சைட் பார்ட்டிஷன் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைட் பார்ட்டிஷனை வந்து ஃபேஸுக்கு எப்படி தகுந்த மாதிரி இருக்கிறமோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கோம் பண்ணுங்கள். 2 பக்கமும் பின் பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் சைடில் நான் வந்து லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறேங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் வந்து பின்னப் பண்ணிவிட்டு லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் பின்னப் பண்ணிவிட்டு கூட லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஸ்டிக்கு ஒரு யூபின்னில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு வந்து லேயர்ஸ் எடுப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் பின்னப் பண்ணிகிட்டே வந்து நான் லேயர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். இது வந்து ஈஸியான மெத்தடாக இருக்கும். ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து நீட்டான லுக் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் டைம்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய டைம் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். வர வரைக்கும் வந்து விடவே கூடாது. ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு நீட்டான லுக் வந்து கொடுக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே வந்து நான் பின்னப் பண்ணிவிட்டு லேயர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ரொம்ப நீட்டாக தானே வந்திருக்குது. லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஹேர் டூ செட் பண்ணியாச்சுங்க. இனி வந்து பேக் ஹேர் டூ வந்து எப்போ போல் மெஸ்ஸி ஹேர் டூ தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். அவங்க கஸ்டமர் கேட்டதும் வந்து இந்த மாதிரி தான். லாங்கான ஹேராக இருந்தாலும் சரி, ஷார்ட்டான ஹேராக இருந்தாலும் சரி, தின்னாக இருந்தாலும் சரி, திக்காக இருந்தாலும் சரி, இந்த மெஸ்ஸி ஹேர் டூ எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகுதுங்க. நிறைய வெரைட்டியாகவும் இதை காமிக்க முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு சாரீ ட்ரேப்பிங்கும் வந்து நீட்டாக வந்து பண்ணியாச்சு. ஹேர் டூவும் பண்ணியாச்சு, சாரீ ட்ரேப்பிங்கும் பண்ணியாச்சு. இனி வந்து ஃப்ளார் வந்து வச்சிடலாங்க. ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர்ஸ் மாதிரி வேணி டைப்பில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க சாரீக்கு மேட்சான வந்து ஃப்ளார்ஸ் வந்து வைக்க போகிறோங்க. இது வச்சாலே வந்து இந்த ஹேர் டூவோட கம்ப்ளீஷன் வந்து கிடச்சிரும். இதில் நம்ம பீட்ஸோ ஸ்டோன்ஸோ இல்லை பஞ்சஸ் மாதிரி ஃப்ளார்ஸோ அப்படியும் வைக்கலாம். நாம் வந்து இன்றைக்கி வேணி டைப்பில் வந்து வைக்க போகிறோம். அவங்களுக்கு சூப்பராக ஃபேஸ் மேக்கப்பும் வந்து முடிச்சாச்சுங்க. ஃபைனலாக வந்து அவங்களோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே இவங்க நம்மளோட கஸ்டமராக இருக்கிறாங்க. அவங்க அக்காலேருந்து 2வது அக்கா இருந்து இப்போ 3வது அவங்க தங்கச்சிக்கு வந்து அழகாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு.
இவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனுக்கே போக மாட்டாங்களுங்க. ஏன்னா ஜுவல்லிருந்து அவங்களுக்கு ஃப்ளார்லேருந்து சாரீ ட்ரேப்பிங் எப்படி வேணும் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. நம்ம கொடுக்குறது தான், நம்ம சொல்கிற ஐடியா தான் வந்து அவங்களும் வந்து விரும்புவாங்க. இவங்க ஒர்க்கில் எந்த டென்ஷனுமே இருக்காது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு போகலாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி இவங்க. ஏன்னா வந்து மேக்கப்புக்கு தனியாக ரூமும் வந்து கொடுத்துருவாங்க. ஒருத்தர் கூட உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து இவங்க 3 பேர்த்துக்குமே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒருத்தர் கூட உள்ளே வந்து நாங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கதவை தட்டுன்னு தட்டாமல் ஒரு ஒர்க் நாங்கள் பண்ணதே இல்லைங்க. சும்மா எதுக்கு தட்டுவாங்கன்னே தெரியாது, ஆனால் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் நாங்கள் கதை ஓப்பன் பண்ணியே வச்சுருவோம். போய் ஓப்பன் பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வாங்க பதில் சொல்லிக்கலாம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனே பண்ணி வச்சுருவோம். நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க, யார் வந்து தட்டினாலும் கதவை திறக்காதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி தட்டுன்னு தட்டிட்டு இருக்கும்போது நம்ம எப்படிங்க போய் பார்க்காம இருக்க முடியும்? ஒவ்வொரு டைம் போயும் கதவை ஓப்பன் பண்ணி பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கே ஒர்க்கில் ரொம்ப டிலே ஆகும். டிலே ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, அங்கே நம்ம ஃபினிஷிங்காக வந்து ஒர்க் கொடுக்க முடியலனாலும் நம்மளை தான் திட்டுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லைங்க. எப்படி இருக்குது பார்ப்போம். பட்டிருக்கா? மேக்கப் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்டுக்கு சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. 2 நாளாக பார்த்தீங்கன்னா மித்துவும் வந்து என் கூடயே தான் வந்து சுற்றிட்டு இருக்கிறான். ஆனால் அவனும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இருந்தான். ஏன்னா அவனை கூட்டிகிட்டு போகிறமே நைன்னு ஏதாச்சும் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி இருந்தான். இல்லை, ரொம்ப ஹாப்பியாக வந்து அவனும் ஜாலியாக தான் இருந்தான். ஏண்டா டயர்டாக இருக்குறா, விட்றேன் நீ. பெட்ரோலு எனர்ஜி கிடைக்குது எனக்கு. ஏன் மித்தோ? ஆமாம், எனர்ஜி பூஸ்டர். இந்த வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு சில ஒர்க்கும் வந்து வந்துருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஃப்ளார்ஸும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதோட இந்த மாதிரி ஒரு பிரைட்மெய்ட்ஸோட ஹேர் டூவும் வந்து கேட்டிருந்தாங்க. டச் பிரைட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஒர்க்கெலாம் நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. மித்துவையும் கொண்டு செல்லம் நகரில் விட்டாச்சு. என் தம்பி புள்ள நண்டு அவனை போட்டு படாத படுத்திகிட்டு இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி அடி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுங்க. ஏன்னா ODI சீரிஸ் ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. பாப்பா காணப்படாது, பாப்பா காணப்படாது. போலங்க ஸ்போர்ட்ஸ் 18 3 அண்ட் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வரப்போகுது.